சமூக நீதினா என்னன்னு கூட தெரியாது திமுகவுக்கு. ஆனால் கேட்டால் நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன்னு வார்த்தைக்கு வார்த்தை வசனம் பேசிட்டு இருப்பார். ஆனால் அந்த பேர் சொல்வதற்கு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. அந்த பேர் கூட தயவுசெய்து சொல்லாதீங்க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தகுதி இல்லையா? அவங்களாம் சமூக நீதிக்காகவே வாழ்ந்தவர்கள், சுயமரியாதைக்காக வாழ்ந்தவர்கள். நீங்க எதுக்கு வாழறீங்க? எதுக்கு வாங்க? உங்களை சுத்தி கிட்டத்தட்ட 4 வியாபாரிகள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு முக்கியமான வியாபாரி எத்துராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. அதுக்கப்புறம் இன்னும் 4-5 வியாபாரிகள் இருக்கிறாங்க. இவங்க தான் கொள்ளையோ கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. தினம் தமிழ்நாட்டில் கொள்ளை, தினம் கொள்ளை. என்ன கொள்ளை அடிக்குது? தினம் தினம் ஒன்று வந்துட்டு இருக்குது. 888 கோடி ரூபாய் நகராட்சி நிர்வாகத்தில் 2500 பொறியாளர்கள் அதிகாரிகளை நியமிக்கின்ற அந்த ஊழல். அமலாக்கத்துறை பார்த்தா 250 பக்கம் ஒரு குற்றப்பத்திரிகை தமிழ்நாடு காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறது. என்னன்னு 888 கோடி ரூபாய் ஊழல். ஒரு பொறுப்புக்கும் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ப்ரூஃப் வச்சிருக்காங்க, கையில் வச்சிருக்கிறாங்க. எங்கேயும் யாரும் தப்பிக்க முடியாது. அதன் பிறகு பார்த்தா அந்த நெல் ஏற்றிட்டு போறதுல அதுல 200 கோடி ரூபாய் ஊழல். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதில் பார்த்தீங்கன்னா 2000 கோடி ஊழல். அதில் கட்டுமான கம்பெனிக்கு 2000 கோடி ஊழல். மணல் கொள்ளையில் 4800 கோடி ஊழல். அதில் லேசாக கீறி இருக்கிறாங்க, அவ்வளோ மேலே. உள்ள ஆழமாக தோணுனா 40,000 கோடி வரும். டாஸ்மார்க் அதான் அந்த பாட்டில் நாரடிச்சு போச்சு. நம்ம தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள், அவருடைய வாக்குமூலம் 5000 கோடி ஊழல். அதில் டாஸ்மார்க் ஊழலே கிட்டத்தட்ட அது 30,000 கோடி ஊழல். மணல் கொள்ளை, இப்படி எல்லா துறைகளும். கனிம வள ஊழல். நான் தென் மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். நாகர்கோயில் பகுதியில், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். அங்கே ஒரு காட் ஃபாதர் ஒருத்தர் இருக்கார். அவர் பாதுகாவலர், எங்க எல்லாத்துக்கும் பாதுகாவலர். அன்றும் அப்பாவியான மனுஷன். தெரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு யாருன்னு. ரொம்ப அப்பாவி. அவர் தான் எல்லாத்துக்கும் அங்கே என்ன நானே பார்த்துட்டேன். நாகர்கோயிலேருந்து நான் கன்னியாகுமரி இது திருவனந்தபுரம் ஏர்போர்ட் போகிறோம். நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகிறேன். என்னை எதிர்க்கு பார்த்தீங்கன்னா 800 பெரிய பெரிய டாரஸ். அந்த 800 டாரஸ் வந்து 1 மணி நேரத்தில், 1.5 மணி நேரத்தில் எனக்கு கேரளாவில் அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி சரக்கு வச்சுட்டு திருப்பி வருது. இவ்வளோ ஊழல், ஆயிரக்கணக்கான கோடி ஊழல். அதனால் இதெல்லாம் இன்னும் போக இன்னும் வெளியில் வரப்போகுது. நிறையா ஊழல் வரப்போகுது. திமுக மேலே இன்னைக்கு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த கோபம் ஒரு அலையா திமுக எதிர்த்து வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த அலை போக போக பேரலையா வந்து, சுனாமியாக வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பும், திமுகவை ஓரங்கட்டும், திமுக ஆட்சியை விரட்டடிக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பேரலை.